بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே எமது ஆளுமையை பாதித்து கொண்டிருக்கக்கூடிய, இன்றைய உலகில் மிகைத்திருக்கக்கூடிய சினிமா ஏற்படுத்தும் தாக்கங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பு சினிமா எப்படி ஹராமாகிறது, சினிமா எப்படி மார்க்கத்துக்கு முரண்படுகிறது, அதிலே உள்ள ஆபாசங்கள் இவைகளெல்லாம் எப்படி ஒரு மனிதனை பாதிக்கிறது என்பதை பற்றி அல்ல. சினிமா ஹராம் என்பதில் மார்க்கத்துடைய அடிப்படையை புரிந்த எவருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. சினிமாவை ஹலால் என்று சொல்கின்றவர்களுக்கு மார்க்க அடிப்படை தெரியாது என்பதிலும் சந்தேகம் இருக்க முடியாது. எனவே அதை பற்றி இந்த இடத்திலே நான் என்ன செய்யவில்லை, பேச வரவில்லை. மாற்றமாக இது எப்படி எமது வாழ்க்கையை என்ன செய்கிறது, பாதிக்கிறது, என்னென்ன கோணத்திலெல்லாம் பாதிக்கிறது என்பதை எம்மில் அதிகமானவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதனால் இந்த இடத்திலே அவைகளை கொஞ்சமாக சுட்டி காட்டலாம் அப்படி என்று நான் நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்தை எந்த வகையிலெல்லாம் பாதிக்கிறது என்பதில் மிக பிரதானமான மிக முக்கியமான ஒரு அம்சமே என்னவென்று சொன்னால் நேரம். ஒரு மனிதனுடைய காலம், நேரம் என்பதை எப்படி அது எடுத்துக்கொள்கிறது, எப்படி அது ஈர்த்து கொள்கிறது, எந்த அளவில் மனிதன் அதிலே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கப்படுகிறான், அதன் பின்னால் பிரயோஜனமான நேரங்களை எப்படியெல்லாம் அவன் அதற்காக செலவழிக்கிறான் என்பதை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மிக ஆச்சரியப்படக்கூடிய அளவில் மக்கள் பெரும்பாலான நேரங்களை, அதாவது அவர்களாக நிர்பந்திக்கப்பட்டு இந்த சமுதாயத்திலே செய்கின்ற வேலைகளை தவிர மற்ற எல்லா நேரங்களையும் சினிமாவுக்கு ஒதுக்குவதை என்ன செய்யலாம், பார்க்கலாம். நிர்பந்திக்கப்பட்டு இந்த சமுதாயத்துக்கு ஒதுக்கின்ற நேரம் என்றா என்ன, தொழில் செஞ்சே ஆகணும், தொழில் செய்தே ஆக வேண்டும். தொழில் ஸ்தாபனங்களில் அங்கே வேலை செய்கிற இடங்கள்லையும் சினிமா பார்க்க சந்தர்ப்பம் கிடைத்தா பார்ப்பார்கள். அதனால சில இடங்கள்ல நல்ல குவாலிட்டி உள்ள சில, அதாவது கம்பெனிஸ்ல என்ன செஞ்சிட்டாங்கன்னா உள்ளுக்கு கொண்டு போகக்கூடாது, உள்ளே கொண்டு போகக்கூடாது, அல்லது இன்டர்நெட்டை என்ன செய்யக்கூடாது, உபயோகப்படுத்தக்கூடாது, சோசியல் மீடியாக்களை என்ன செய்யக்கூடாது, உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் போட்டுறான். அப்படின்னா என்ன, அவ்வளோ கிரேடான இடத்திலையும் இந்த மாதிரியான வேலை என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள் என்பதை அவர்கள் புரிந்ததனால் அந்த இடங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த சட்டங்கள் எல்லாம் போட்டு வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி நிர்பந்திக்கப்படுகின்ற நேரங்களில் தவிர மற்றவர்கள் இயல்பாகவே எங்கே போய்விடுகிறார்கள் அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சினிமாவுக்கு போய்விடுவதை பார்க்கிறோம். ஒன்றில் சினிமாவுக்கு போறது, சினிமாவை பார்க்காதவர்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு எதுக்கு வருவாங்கன்னா நகைச்சுவை, அதையும் பார்க்காதவர்களுக்கு மீம்ஸ். இப்ப புதுசு என்ன, மீம்ஸ், அதை பார்த்து ரசிச்சா பிரச்சனை இல்லை அப்படி என்ற இடத்துக்கு கொண்டு வந்து எப்படியோ ஒரு ஓரத்திலாவது சினிமாவோடு ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு மீடியா கலாச்சாரத்தை நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா வகையிலும் இது எங்களை நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒரு மனித வாழ்க்கையை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் டோட்டலாகவே அவன் வாழுகின்ற வாழ்க்கை ஒரு 5 லட்சம் மணித்தியாலம் தான். அவர்ஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வருஷத்துல 60 தான் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு. மணித்தியாலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 லட்சம் மணித்தியாலங்கள் தான் அவன் வாழ்றான். இதுலையும் தூங்கி மற்ற விஷயங்கள் எல்லாம் விட்டு நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் மனிதனுடைய கால அளவு மணித்தியாலங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக 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 குறைவு.
நாட்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதன் வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவுல ஆயிரக்கணக்கில் தான் அந்த வருடம் என்ன செய்து அவனுடைய நாட்கள் கணக்கெடுக்கப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களில் மனிதன் தூங்குவதற்கும் மற்ற விஷயங்களுக்கும் செலவழித்து விட்டு எஞ்சுகின்ற காலத்தை பார்த்தால் ஒரு 10 வருடமோ 15 வருடமோ தான் விழித்து வாழக்கூடிய வருடம். அந்த 10 வருடமோ 15 வருடமோ வாழக்கூடிய விஷயத்தில் குடும்பத்துக்கும் மற்ற விஷயங்களுக்கும் ஒதுக்கிவிட்டால் இருக்கக்கூடிய ஒரு 5 வருஷம் தான் மனிதன் இபாதத்து செய்ய போறான். ஒரு 5 வருடங்கள் தான் இபாதத்து செய்ய போறான், சமுதாயத்துக்கு நல்ல வேலை செய்ய போறான். இது டோட்டல் கணக்கு. 60 வருடத்துக்குரிய ஒரு திட்டம் போட்டீங்கன்னு சொன்னால் டோட்டல் கணக்குடைய எங்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் ஒரு 6 வருடமோ 5 வருடமோ தான் என்ன செய்கிற பொழுது வணக்க வழிபாடு, சமூக சேவை, சமூகத்துக்கு சேர நன்மை எல்லாமே சேர்த்து ஒரு 5 வருடமோ ஒரு 6 வருடமோ வரப்போறது. ஆனால் அந்த நேரங்களை எல்லாம் பெருவாரியாக இந்த சினிமா என்ன செய்கிறது, எடுத்துக்கொள்கிறது. 1 மணித்தியாலம் தானே இன்றைக்கு, 1.5 மணி நேரம் தானே இன்றைக்கு, அப்படி என்று நம்ம நினைப்பதன் ஊடாக டோட்டல் வாழ்க்கையில் அந்த நேரங்களை என்ன செய்கிறது, அவைகள் எடுத்துக்கொள்வதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதுவும் ஓய்வு என்று வந்து விட்டால், வெள்ளி சனி எந்த புரோகிராமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, அப்படி என்று வந்து விட்டால் என்ன செய்து விடுகிறார்கள் என்று சொன்னால், மார்க்கத்தோடு உள்ளவர்களும் கூட எதுவுமே இல்லை, நமக்கு இன்றைக்கு வேலை கீழே எதுவுமே இல்லை என்று சொன்னால் பார்த்துருவோம் அப்படி என்று சொல்லி என்ன முழுமையாகவே டோட்டல் 2 நாட்களையும் 3 நாட்களையும் சினிமாவில் கலைக்கக்கூடிய இளைஞர்கள், வயது வித்தியாசம் இல்லாமல் முதியவர்கள் என்று எம் சமுதாயத்திலே நேரத்தை அது அப்படியே உள்வாங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சரி, நேரத்தை உள்வாங்குதே, இதனால என்ன பெருசா கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்றில் நல்லா அழுதுட்டு வெளியே வாரது அல்லது நல்லா சிரிச்சிட்டு வெளியே வாரது சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு. ஒன்றில் நல்லா அழுது விட்டு வெளியே வருது அல்லது நல்லா சிரிச்சிட்டு வெளியே வாரது. ஏன் அழுதும் நமக்கே தெரியாது, ஏன் சிரிச்சோம் நமக்கு தெரியாது, யாருக்காக அழுதோ நமக்கு தெரியாது. ஆனால் டோட்டலாக அவ்வளவு செய்து விட்டு வெளியே வந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்றைக்கு இந்த சினிமா உருவாக்கி இருக்கிறது. ஆனா இதை பற்றி யாருமே நான் என்னையே ஏமாற்றிக் கொள்கிறேனே என்று நினைப்பதில்லை, நான் என்னையே இவ்வளவு கேவலமான இடத்திலே வைத்திருக்கிறேனே என்று நினைப்பதில்லை, நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதை உள்வாங்கப்பட்டிருக்கிறேனே என்று நினைப்பது இல்லை. சர்வ சாதாரணமாக இதை உபயோகிப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிறோம் ஆரம்பகால அறிஞர்கள், உங்களில் ஒருவர் சொத்து பொருளாதார விஷயத்தில் எப்படி ஒரு கஞ்சத்தனம் இருக்குமோ அதைவிட பன்மடங்கு நேரத்திலே கஞ்சத்தனம் உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். பணத்தை கேட்டா கூட கொடுத்துருவாங்க. 1 மணி நேரம் உங்களோட பேசணும் அப்படின்னு சொன்னா ஒரு 10 திர்ஹம் தானே போயிடுறீங்களான்னு சொல்ற லெவல் அவர்கள் இருந்தார்கள். இந்த 1 மணி தியாலத்தை நீங்க எடுக்கிறதை விட உங்களுக்கு 10 திர்ஹம் நான் என்ன செஞ்சிடறேன், தந்துடுறேன், நீங்க போயிடுறீங்களா, 1 மணி நேரம் எனக்கு தேவை என்ற நினைப்பில் அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், கோடான கோடி கொடுத்து அந்த நேரத்தை என்ன செய்கிறார்கள், வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதை யாரும் உணர்வதில்லை. இதற்கு ஒரு மிக பிரதானமான காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னால், இதுதான் மிக முக்கியம். இது 2வது அம்சம், துனுவுல் ஹிம்மா, கேவலமான இலட்சியங்கள். அதாவது தன்னை பற்றிய உயர்ந்த எந்த மரியாதையும் இல்லை, தன்னை பற்றி உயர்ந்த எந்த மரியாதையும் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த தன்னை பற்றிய உயர்ந்த எந்த மரியாதையும் யாரிடத்தில் இல்லையோ அவர் இந்த மாதிரி வேலை இல்லை, இதை விட கேவலமான வேலை செய்யக்கூட அவர் என்ன செய்ய மாட்டார், கணக்கில் எடுக்க மாட்டார். ஏன், அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் ஒரு என்ன உழைக்கக்கூடிய ஒரு மெஷின், குடும்பத்துக்கு இவ்வளவுதான் நம்மளோட வேலை, இந்த வேலையை முடிச்சுட்டா நம்மளுக்கு வேற என்ன வேலை இருக்குது, வேற வேலை இல்லை. இதுதான் உயர்ந்த லட்சியம். அவருடைய ஆக உயர்ந்த லட்சியம் எது, குடும்பத்துக்கு சம்பாதித்து கொடுத்து விட்டு தேவைகளை பூர்த்தி செய்வது. இதுதான் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆக பெரிய லட்சியம். அதுக்கு அடுத்தது, எவனெல்லாம் இந்த லட்சியத்துக்கு மேல இருக்கிறானோ அவனெல்லாம் விமர்சிச்சு தெரியுது. வேற என்ன செய்யறாங்க, அரசியல்வாதிகளை, தலைவர்களை, அப்படி பெரிய பெரியவங்களை விமர்சிக்கிறேன், இவருக்கு இவ்வளவுதான் லெவல், இதுக்கு அடுத்த எல்லை என்ன செய்ய முடியாது, தாண்ட முடியாது. துனுவுல் ஹிம்மா, உலுவுல் ஹிம்மாண்டா என்ன தெரியுமா, ஒரு மனிதன் வந்து இந்த லெவல் எல்லாம் நான் இருக்க கூடாது, எனக்கு பெரிய ஒரு லெவல் தேவை, அதுக்கு பேர் வச்சுக்க பெருமை. அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறது, பெருமை அப்படின்னு பேர் வச்சுக்கிறது. அன்புள்ள சகோதரர்களை, ஒரு மனிதன் தான் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கேன், இந்த மாதிரி விஷயத்துல நான் ஈடுபடக்கூடாது, எனக்கென்று நிறைய வேலைகள் உண்டு, எனக்கென்று நிறைய லட்சியங்கள் உண்டு, பொறுப்புகள் உண்டு என்று ஒரு மனிதன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில் தான் உலுவுல் ஹிம்மா இருக்கிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, அவர்கள் எப்படிப்பட்டவராக அவர் வருவார், எப்படிப்பட்ட ஒரு இருக்கும் என்று ஆசிரியர்கிட்ட கேட்கப்படுகிறது. அவர் தாய் கேட்கிறார், கேட்ட நேரத்தில் சொல்றாங்க, அவருடைய சமுதாயத்துக்கு தலைவராக வருவாரு, யசூது கௌமஹு, அவருடைய சமுதாயத்துக்கு
தலைவரா வரும். இப்படி நமது பிள்ளையை பத்தி சொல்லப்படுதுன்னு வைங்க, உங்களோட பிள்ளை எப்படி வருவாரு, ஊருக்கு தலைவரா வருவாருன்னா நம்ம மிச்ச சந்தோஷப்பட்டுருவோம். ஏன் ஊருக்கு தலைவரா, ஸ்கூலுக்கு தலைவரா வருவானே டவுட்ல இருந்து ஊருக்கே தலைவரா வரானா போதும். ஏன்னா நம்ம எப்பயும் கேவலமான அந்த கீழ்நிலை சிந்தனையில தான் லட்சியத்தை ஆகப்பெரிய லட்சியமா வச்சிருப்போம். கீழ்நிலை சிந்தனை தான் எங்களோட உயர்ந்த லட்சியம். எது உயர்ந்த லட்சியம்? +2 பாஸ் ஆயிரும் தான் நம்மளோட உயர்ந்த உயர்ந்த உலக வாழ்க்கையில் உள்ள உயர்ந்த லட்சியம். எது? +2 பாஸ், அதாவது காலேஜ் முடிச்சிடணும். ரைட், முடிஞ்சாச்சு. வாழ்க்கையில் அவர் என்ன உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டார். என்ன இவருடைய லெவல். முஆவியாரோட தாய் என்ன சொல்றாங்கன்னா, ஹாப முஆவியா வ ஹஸிர் இல்லம் யசுத் இல்லா கௌமஹு. வணங்கிட்டா அவரது, அதாவது அவருடைய லம் யசுத் இல்லா கௌமஹு, அவருடைய சமுதாயத்தை மட்டும்தான் அவர் தலைவராக வருவார், சமுதாயத்துக்கு மட்டும்தான் தலைவராக வருவார் என்றா முஆவியாட வாழ்க்கை நஷ்டமடைந்து விட்டது அப்படின்னு சொன்னார். யாரு? தாய். சமுதாயத்துக்கு மட்டும்தான் தலைவராக வாரா, அவருடைய ஊருக்கு மட்டும்தான் அவர் தலைவராக வாராருன்னா அவரோட வாழ்க்கையை என்ன செஞ்சாச்சு, நாசமா போயிட்டுன்னு அர்த்தம் அப்படின்றாங்க. அப்படி தாயோட லட்சியம் என்ன? ஊருக்கு தலைவராக வாரதெல்லாம் ஒரு சின்ன லட்சியம், உலகத்துக்கே அவர் என்ன செய்யணும், தலைவராக வரணும், அதான் பெரிய லட்சியம். அப்படிப்பட்ட ஒரு தாய் தந்தையால தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியும், ஒரு பெரிய லட்சியத்தை வளர்க்க முடியும். சொல்ல போனா லட்சியங்கள் பெரிய லெவல்ல கொடுக்கிறதாக இவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா டாக்டர் ஆகிறது, அதான் ஆக பெரிய லட்சியம். அதான் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, அதாவது இன்கம்மை வைத்து ஒரு லட்சியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, எப்படிப்பட்ட விஷயங்களை எங்களுடைய உள்ளத்துல நம்ம வைத்திருக்கிறோம் என்பதற்கு நாங்களே எங்களுக்கு ஆதாரம். எங்களை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் என்றது, நம்ம என்ன பெருசா செய்ய போறோம், நிறைய பற்றி கேட்டு பாருங்க, நம்ம என்ன செஞ்சிட போறோம், இப்பதான் 50 முடிஞ்சுதே, இப்படின்னு 20 முடிஞ்சதுன்னு சொல்லிக்கிறான். 20 முடிஞ்சதே இப்ப என்றான், அதுல இருந்து 50 முடிஞ்சது வரைக்கும் நான் என்ன செஞ்சிட போறேன், நான் என்ன செய்திட போறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லுவார், அன இந்த வன்னி அப்தி, என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அப்படித்தான் அவனோட என்ன செய்வேன், நடந்து கொள்வேன். உனக்கு எனக்கு இறைவன் இவ்வளவுதான் தருவான்னு நினைச்சா அதுக்கு ஏத்த மாதிரியே சூழல் அல்லாஹ் என்ன செய்வான், உனக்கு தருவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த துனுவுல் ஹிம்மா, உயர்ந்த லட்சியத்தில் ஏற்படக்கூடிய இந்த குறைபாடு தான் நம்ம எல்லாம் இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுவதற்கான மிக முக்கியமான காரணம். அன்புள்ள சகோதரர்களே, நேரங்களை சர்வசாதாரணமாக வீணா, நமக்கு ஓய்வு கிடைச்சிட்டாலேயே நமக்கு வேற ஒண்ணுமே இல்லை அப்படி என்ற இடத்திற்கு வருவதுதான் மிக முக்கியமான. இதை ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொன்னாங்க, நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், அதிகமான மனிதர்கள் அதுல நஷ்டவாளியாக குறை செய்தவர்களாகவே இருக்கிறார்கள். ரெண்டு நியாமத்துகள், ஒன்று என்ன, ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு நேரம். ஓய்வு நேரம் கிடைத்தா சிலருக்கு தூங்குறதை தவிர வேறு வேலை நம்ம வேற என்னதான் நம்ம செய்ய அப்படின்னு நினைத்து கொண்டு முட்டிந்த அளவுக்கு வாட்ஸ்அப் என்ன செய்யறது, பார்க்கிற வேற மெசேஜ் ஏதாவது வராதாண்டு, சரியா, எதுவுமே இல்லை என்று சொன்னால் பழைய கேலரியை பார்த்துட்டு இருக்கிறது, அதுவும் இல்லை என்று சொன்னா தூங்கிடுறது. இதுதான் ஆக உயர்ந்த லட்சியமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சினிமா இயல்பாக வந்து நுழைவதற்கு இதை வேற ஒரு வேறு வழி, அதாவது தேவையில்லை. அந்த அளவில் நமது லட்சியங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் தான் பழகிவிட்டோம், அதிலிருந்து தவிர்க்க நம்ம முயற்சி எடுக்க வேண்டும். நமது குழந்தைகளையும் அதே வழியில் நம்ம வளர்த்தோம்னா எப்படி இருக்கும்? இது போன்ற லட்சியங்கள், இது போன்ற சூழல்களில் நாம் வளர்த்து கொண்டிருந்தால், சினிமா போன்ற கலாச்சாரங்களில் வளர்த்து கொண்டிருந்தால், அது அவர்களது உயர்ந்த லட்சியத்தை முதலா பாதிக்கும். ஹராம் கூடாது என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம். இன்னும் நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னால், உங்கள் உலகத்தில் நேரத்தை எடுக்கிறது உங்களது உயர்தரமற்ற லட்சியத்தை அதை என்ன செய்கிறது, காட்டுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது ஒரு விஷயம், சினிமாவை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய மூலதனம், இந்த சமுதாயத்தில் சினிமா வைக்கக்கூடிய மிகப்பெரிய மூலதனம் என்ன தெரியுமா? ரசனை. அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? உங்களது ரசனை தான். நமக்கு விளங்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரசனை என்றால் என்ன என்றது நமக்கு விளங்காத விஷயம் என்ன? ரசனை என்றால் என்ன என்று நம்ம விளங்காத விஷயம். உலகத்திலே அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ளுங்கள், மனிதன் நிஜமாக சந்தோஷப்படுவதை விட ரசனையில் சந்தோஷப்படுவதுதான் அதிகம். இது உளவியல். விரும்பியோ விரும்பாமலோ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்க விரும்பிய ஒரு லட்சியம் மிக்க ஒரு நாடு, நம்ம அமெரிக்காவுக்கு போகணும் என்று ஒருவர் அமெரிக்கா போயிட்டு வராரு. வந்தவரை நீங்க வீட்டில் போட்டு கதவை பூட்டி வச்சிருக்கீங்க, போனத்தை பத்தி யார்கிட்டையும் ஒரு செய்தியும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு சட்டம் போட்டுறீங்க. நீங்க நினைக்கிறீங்களா அவர் அமெரிக்காவுக்கு எங்கேயோ போயிட்டு வந்த சந்தோஷத்தை அவர் அனுபவிப்பாரு? அனுபவிக்கவே மாட்டார், அவரால் அனுபவிக்க முடியாது. அதை 4 பேர்த்த சொன்னால்தான் அவர் போனதுக்குரிய அந்த சந்தோஷமே என்ன செய்யும், அவருக்கு கிடைக்கும். 4 பேருக்கு காட்டினால்தான் போனதுக்குரிய சந்தோஷமே கிடைக்கும். அப்படி காட்டுற நேரத்தில் கூட பக்கத்தில் உள்ளவர் இப்படி பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தாருவீங்களே, நான் இப்படி ஒரு லாஸ் ஏஞ்சலுக்கு போனேன் அப்படின்னு சொல்ற நேரத்தில் அப்படி அதுக்கு போறவன் கேட்டுட்டு இருந்தாருவீங்களே, அவருக்கு பக்கத்துல உட்கார மாட்டான். ஏன்? கொஞ்சமாவது ரசிக்கிறானா, நான் என்ன சொல்றேன்றதை
கொஞ்சமாவது ரசிக்கிறானா? மனிதனுடைய மிக உச்சகட்ட விருப்பம் எது தெரியுமா? ரசனை. அதனாலதான் அரபுல ஒரு காயிதா சொல்வார்கள், கத்ரத்துல் மிசாஸ் துஃப்கிதுல் இஹ்சாஸ். அதிகமான தொடர்பு உணர்வை இழக்க செய்யும். அதிகமான தொடர்பு உணர்வை இழக்க செய்யும். பார்க்க முன்னால ஆகோ ஓகோன்னு நினைப்போம், பழகின பின்னால இவ்வளவுதானான்னு நினைப்போம். இதுதான் இயல்பு. இது அவருடைய பிரச்சனை அல்ல, ரசனையுடைய பிரச்சனை. எதனுடைய பிரச்சனை? ரசனையுடைய பிரச்சனை. ஒரு எழுத்தாளரை, ஒரு ஆய்வாளரை, ஒரு பேச்சாளரை, ஒரு பெரியவரை பார்க்காமலே இருந்துட்டு போறது என்னது? மிக ரசனையை வளர்க்கும். பார்த்து பழகிவிட்டோம் என்று சொன்னால் இவ்வளவுதான இடத்துக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும். அதை அழகாக சொல்வார்கள். இது போன்றுதான் இந்த ரசனை என்ற பகுதி இருக்குது. இந்த ரசனை என்ற பகுதி எப்பொழுதும் என்ன செய்யும்? மனிதனை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கும். மனிதன் நிஜத்தில் வாழ்வதை விட ரசனையில் வாழ்வதுதான் அதிகம். அதனாலதான் எவனும் செய்யற தொழில நிம்மதியா இல்லை. ஏன்? அடுத்த தொழில ரசனையோட இருந்துட்டு அதுக்கு மட்டும் நம்ம இருந்திருக்க, இதுல ஃபெயில் ஆகாம இருந்திருக்க, அங்க போயிருக்க, இந்த காலேஜ் முடிச்சிருக்க, நம்ம எங்கேயோ போயிருப்போம், இன்னொரு ரசனையில தான் இருந்துட்டு இருப்பானே தவிர அல்லாஹ் உன்ட கொடுத்தானே அதுல இருக்கவே மாட்டான். உனக்கு அல்லாஹ் என்ன தந்திருக்கிறான்னு நினைக்க மாட்டான். இதை அல்லாஹ் தந்திருந்தால் நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமான்றத நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் இப்போ ஒன்று தந்திருந்தானே அது இல்லை. இதை எனக்கு இறைவன் தந்திருந்தால், அதான் இன்னொருத்தனுக்கு கொடுத்தது, அதை நமக்கு தந்திருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன். அவன் என்ன நினைக்கிறான்டா, இது இல்லாம இருந்தா நல்லா எந்திரிக்குமே அவன் நினைச்சுக்கிட்டான். இப்படித்தான் நிறைய பேருடைய நிலைமை முன்னால் உள்ளவனை பற்றிய சிந்தனையில் என்ன செய்கிறது? இருந்து கொண்டிருக்கிறது, கற்பனையில போய் கொண்டிருக்கிறது. இந்த ரசனை தான் சினிமாவுடைய மிகப்பெரிய மூலதனம். அதாவது உலகத்துல உங்களுக்கு எதெல்லாம் செய்ய முடியாதோ, எதெல்லாம் செய்ய நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செஞ்சு காட்டிடுவான். எதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாதோ, எதெல்லாம் செய்ய நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சிருவான்? செய்து காட்டிடுவான். நீங்களும் சந்தோஷமா என்ன செஞ்சிருவீங்க? செஞ்சிட்டான் அப்படின்னு சந்தோஷமா வெளியே வந்துருவீங்களே தவிர வேறு எதனையும் சினிமாவால் என்ன செய்ய முடியாது? உங்களுக்கு தர முடியாது. அப்படி இல்லாத எந்த சினிமா வெற்றி பெறவும் முடியாது. அப்படி இல்லாத எந்த சினிமாவும் ரியலாக ஏதாவது ஒன்றை செஞ்சு காட்டினான்னு அந்த சினிமா அடுத்த செகண்டோட என்ன செஞ்சிருவாங்க? இழுத்து மூடிடுவாங்க. எதையாவது ஒன்று நீங்கள் ரசிக்கின்ற அமைப்பில் உங்கள் வாழ்க்கையில ஒத்தனை கொல்லணும், அது போல ஒன்று அந்த சினிமால காட்டினான்னா அவனை கொலை செய்யப்படுறான்னா சந்தோஷமா வெளியே வருவீங்க. உங்க வாழ்க்கையில ஒருவனை என்ன செய்யணும்? பழி வாங்கணும், பழி வாங்க இயலாது. அது மாதிரி ஒன்று சினிமா காட்டிச்சுன்னு சந்தோஷமா பார்த்துட்டு என்னது சரியான செய்தி தான் அப்படி என்று சொல்லி வெளியே வருவோம். இதைத்தான் மூலதனமாக வைத்துக் கொண்டு எங்களது வாழ்க்கையெல்லாம் என்ன செய்யுது? அந்த ரசனை இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சிறந்த தலைவர் உருவாக வேண்டும் என்றால் அளவான ரசனையால் மட்டும்தான் உருவாக முடியும். அதிகமான ரசனையாலோ அதிகமான அனுதாபத்தாலோ ஒரு தலைவரை உருவாக்க முடியாது, கவர முடியும். நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். அளவுக்கு அதிகமான அனுதாபம், அளவுக்கு அதிகமான ரசனை சிறந்த தலைவரை உருவாக்காது, கவர்ச்சி உருவாக்கும். எதை உருவாக்கும்? கவர்ச்சி உருவாக்கும். கவர்ச்சிയുടെ பேர்ல அவரை தலைவராக்கினீங்கன்னா நீங்க நாசமா போயிருவீங்க. அவ்வளவுதான். இன்றைக்கு பொதுவாக நம்ம அரசியல் தலைவர்கள்லாம் பார்க்க ரசனையில உருவாக்கப்பட்டவர்கள் தான், உண்மையான தலைவர்கள் அல்ல. எதுல உருவாக்கப்பட்டவர்கள்? எங்களது ரசனையை இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்கப்பட்ட தலைவர்கள். அதனால நம்ம வாழ்க்கை என்ன செய்யுதுன்னா அப்படியே எங்கேயோ என்ன செய்யுது? போய்கொண்டிருக்கிற ரசனையை இன்வெஸ்ட் பண்றது. அதிகமான அனுதாபம், அதிகமான ரசனை. அதிகமான அனுதாபம்னா என்ன? நீங்க வண்டியில போய்கிட்டு ரோட்ல ஒரு பிச்சை எடுக்கிறவர் காண்றீங்க, மனசெல்லாம் கவலைப்படுது. பிச்சை வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் ஒரு சைட்ல உட்கார்ந்து அரை மணி நேரத்துக்கு யோசிக்கிறீங்க. ஆரம்பத்தில் தாய் பெற்றெடுத்திருப்பா இவனை, யாரு? அந்த பிச்சைக்காரன். அதுக்கு பிறகு எப்படி இதாயிருப்பான், அது நடந்திருக்கு, இது இப்படி நீங்க அரை மணி நேரம் உலகத்துல காண்ற எல்லா கவலைகளுக்கும் நீங்க ஒரு ரசனையை கூட அதை யோசிச்சு அனுதாபப்பட்டுக்கண்டே இருந்தீங்கன்னா நீங்க தலைவராகவே முடியாது. நீங்க இதனூடாக என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் காட்டாத ஒரு கருணை என்ன செய்ய போறீங்க? காட்ட போறீங்க. இறைவன் காட்டாத ஒரு கருணை காட்ட போறீங்க. அந்த இடத்துல இயல்பாகவே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இயல்பாகவே நடந்து கொள்ள வேண்டிய முறை என்னன்னு பாத்தீங்கன்னா, இறைவன் எங்களுக்கு என்ன கடமை வச்சுக்கிறான்? வம்மஸாயில ஃபலா தன்ஹர், கேட்பவரை விரட்டாது. பணம் இருக்குது, தேவை இருக்குது, கொடுத்தோம் போயிட்டே இருக்கணும். அதை விட்டு விட்டு அந்த ரசனையோட ஃபீலிங்லையோட தொடர்பு இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க சினிமா பார்ப்பீங்க, அதை ரசிப்பீங்க, அந்த கிளிப்புகளை பார்ப்பீங்க, அந்த கவலையை காற்றத்தை உள்வாங்குவீங்க. காலம் உள்ள அதில் என்ன செய்யும்? போய்கொண்டிருக்கும். இது நிச்சயமாக உங்களை ஒரு சிறந்த தலைவராக என்ன செய்ய முடியாது? உருவாக்க முடியாது. எது கடமையோ எது தேவையோ அதை மட்டும் செய்துவிட்டு உள்ளத்தை அதோட என்ன செஞ்சிடணும்? நிறுத்தி கொண்டு போய்விட வேண்டுமே தவிர அனுதாபம், அளவுக்கு மீறிய அனுதாபம் என்ன செய்யும்? ஒரு மனிதனை என்ன செய்யும்? பாதிக்கும் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அளவுக்கு மீறிய ரசனையும்
மனிதனுடைய வாழ்க்கையை என்ன செய்யும், பாதிக்கும். அதிகமாக ரசிக்கக்கூடிய தன்மைதான் பாடல். இந்த பாடல், நடனங்கள், நாடகங்கள், சினிமாக்கள், உணர்வுபூர்வமான இந்த உரைகள், இது போன்றவைகள் எல்லாம் நீங்க உள்வாங்கி வளர்ந்தீங்கன்னு வைங்களேன், நல்ல தலைவரை உருவாக்க முடியாது. இதெல்லாம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அரபு உலகத்துல இந்த விஷயங்கள், இந்த பாடல்கள், ஆடல்கள், நாட்டியங்கள், நாடகங்கள் எல்லாம் பெண்களோடு சம்பந்தப்பட்டது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் பெண்களோடு சம்பந்தப்பட்டது. இந்த பெண்களோடு உதாரணமா தபலா அடிக்கலாம், சலங்கை இல்லாத தபலா அந்த ட்ரம் அடிக்கலாம் அப்படி என்று சொல்ற செய்தி எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களோடு சம்பந்தப்பட்டது எல்லாமே. எல்லாம் ஒரு காலத்துல பெண்களோடு அடிக்கலாமான்ற அனுமதி எடுத்து போட்டு செய்ய பார்க்கிறது யாரு? ஆண்கள். அப்ப எல்லாம் என்ன காட்டுதுன்னு சொன்னா தலைமைத்துவ பண்பே கிடையாது. ஒரு சிறந்த ஒருவரை உருவாக்க முடியாது. பிள்ளை இடத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்ற ரசூலாங்களை பார்த்து, வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு, கவிதையை அவருக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அவருக்கு தகுதியும் இல்லை. அவருக்கு கவிதை படிப்பது அவருக்கு தகுதியும் இல்லை என்றான் அல்லாஹ். இன்னொரு சொல்ற நேரத்தில் என்ன, கவிஞர்கள் வீணர்களையே பின்பற்றுவார்கள். கவிதை இஸ்லாம் கொச்சை செய்யல, ஆனா கவிதையுடைய இயல்பு என்ன தெரியுமா? அலம் தர அன்னஹும் ஃபீ குல்லி வாதின் யஹீமூன், எல்லா பள்ளத்தாக்களையும் ஏறி இறங்குறத பார்க்கலன்னு இருக்கிறான்ல. அப்படியே சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டு போவதே தவிர அவனால யாரையும் என்ன செய்ய முடியாது. எந்த பெரிய தலைவர்களும் எந்த பெரிய உண்மையான ஆட்சியாளர்களும் கவிஞர்களாக இருந்ததில்லை. அது இந்த நூற்றாண்டுல மட்டும்தான் பாப்பீங்க. எதன் காரணமா பாப்பீங்க? ரசனை உருவாக்கிய தலைவர்கள், ஆளுமை உருவாக்கிய தலைவர்கள் அல்ல, ரசனை உருவாக்கிய தலைவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகள் ஒரு சிறந்த ஆளுமை மிக்க மனிதனாக வரணுமா, சில திறமைகள் அவன்கிட்ட இருக்கவே கூடாது. நல்லா பாடுறானாண்டா நல்லா ஊக்குவிச்சு பாடகராவான்னு சொல்லிடக்கூடாது. அது அப்படி சைட்ல வச்சிருக்கணும். எப்ப பாடணும்? பிரயாணம் போற நேரங்கள்ல, ஓய்வு கிடைக்கிற டைம்ல, சும்மா ரசிக்கிறதுக்குரிய சப்ஜெக்டா வைக்கணும். தெரியும், இஸ்லாமிய பாடல் அப்படின்னு மிம்பர்ல கொண்டு படிக்க வச்சிடக்கூடாது. இஸ்லாமிய பாடல் என்று தவ்வாவுடைய ஊடகங்களில் இஸ்லாமிய பாடலும் உண்டு கொண்டு வந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹ் அப்படி கொண்டு வந்தாங்களா? ரசூலுல்லாஹ் இதெல்லாம் எங்க வச்சாங்க? பிரயாணத்துல, அங்க இங்க இந்த இடத்துல தான் வச்சாங்க. பெருநாள் நாள்ல இந்த மாதிரி இடங்களை வைத்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது போன்றவைகள் வாழ்க்கையை நிச்சயமாக பாதிக்கும். அதான் எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ரசனை, அளவுக்கு மீறிய அனுதாபங்கள், இவைகள் எல்லாம் ஆளுமை ஒரு நல்ல ஒரு தலைவரை உருவாக்குவதை நிச்சயமாக பாதித்தே ஆகும் என்பதை நாம் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. இது போன்றவைகள் எங்களை கவர விடுவதிலிருந்து நாங்கள் தூரமாக வேண்டும். இது போன்றவைகள் எங்களை ரசிக்க செய்தாலும், எது உள்வாங்கினாலும் இதனால என்ன பிரயோஜனம்? இந்த ரசனையால், இந்த கவர்ச்சியால், இந்த அனுதாபத்தால் என்ன பிரயோஜனம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுதாபத்தை எந்த அளவுல வரவேற்கிறாங்கன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுல ஒரு அழகான ஒரு விரிப்பு, உட்கார்றதுக்கு ஒரு அழகான விரிப்பு போடப்பட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானலா யருதுல் ஹதியா, எந்த அன்பளிப்பு வந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, மறுக்க மாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு பணிவான ஒரு தலைவர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹாதிஹி ஆயிஷா, ஆயிஷாவை என்ன கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, ஒரு அன்சாரி பெண்மணி நீங்க உட்கார்றதுக்காக வேண்டி கொண்டு வந்து செஞ்சாங்க, தந்தாங்க. வீட்டை பாக்குறாங்க, வீட்டுல எதுவுமே இருக்கிறதுக்கு என்ன இல்ல, அதனால அவங்களுக்கு கொண்டு வந்து தந்தாங்க. இதுக்கு பேர் என்ன? அனுதாபம். இதுக்கு பேர் ஹதியா இல்ல, இதுக்கு பேர் என்ன? அனுதாபம். அனுதாபம் என்பது ஒரு மனிதனுடைய இயலாமையின் காரணமாக அவர் மீது ஏற்படக்கூடிய கருணை. ஹதியான்றது அதல்ல. ஒருவரது இயலாமையின் காரணமாக அவர் மீது ஏற்படக்கூடிய கருணை, வெறும் கருணை அல்ல, அவருடைய இயலாமையின் காரணமாக வரக்கூடிய கருணை. அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா, அதாவது விபச்சாரம் செய்து அதற்காக வேண்டி தண்டிக்கப்படக்கூடியவர்களை பார்த்து வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஃபான்றான். ரஹ்மா என்று சொல்லல, அவர்கள் மீது உங்களுக்கு கருணை ஏற்படக்கூடாது என்று சொன்னாம ரஃபத் என்றான். ரஃபத் என்று சொல்றது அனுதாபம், அதாவது கவலை கலந்த கருணை, இது ஏற்படக்கூடாது என்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார். ரசூல் அவங்க சொல்றாங்க, ஆயிஷா இப்படி அன்சாரி பெண்மணி தந்துட்டு போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருத்திஹியா ஆயிஷா, இது திருப்பி கொடுங்க நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை திருப்பி கொடுங்கள். இப்ப ஆயிஷா சொல்றாங்க, அழகாக இருக்குது அல்லாஹ்வின் தூதரே, இதை போய் திருப்பி கொடுக்க சொல்றீங்களே அப்படின்றதுக்கு அழகாக இருக்கிறது அல்லாஹ்வின் தூதரே அப்படின்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருத்திஹி ருத்தி, திருப்பி கொடுத்து விடுங்கள் ஆயிஷாவே என்று அழுத்தமா என்ன செய்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் ஷா அல்லாஹு லஅஜ்ரா ஜிபால உஹதின் ذهبا في பைத்தி, அல்லாஹ் நாடி இருந்தால் உஹது மலையை என் வீட்டுக்குள் தங்கமாக கொண்டு வந்து சேர்த்திருப்பான். இந்தல்ல, அல்லாஹ் நாடி இருந்தால் உஹது மலை என் வீட்டுக்குள் தங்கமாக கொண்டு வந்து சேர்த்திருப்பான் அல்லாஹு தஆலா. அல்லாஹு தஆலா என்னை இப்படி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் எனக்குரிய நிலைமையில் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்,
எனக்குரிய தரத்தை அல்லாஹ் தந்து வைத்திருக்கிறான், யாரும் அனுதாபம் காட்ட தேவையில்லை என்பதை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அதை சொல்ல வருகிறார். ஆனா அனுதாபம் காட்டினாலே நமக்கு சந்தோஷம். யாரா நமக்கு அனுதாபம் காட்டிட்டா உலகத்துக்கு லாபம் தானே, உடனே அனுதாபம் காட்டிட்டான்னா சந்தோஷம். இது ஒரு தலைமைத்துவ பண்பே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம ஜஅல் தஆம ஆலி முஹம்மதின் கூதா, முஹம்மதுடைய குடும்பத்துடைய உணவுகளாக ரொட்டி துண்டுகளை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் முஹம்மதுடைய குடும்பத்தின் உணவுகளாக ரொட்டி துண்டுகளை ஆக்கி வைப்பாயா, கூத்தன் சொல்ற ரொட்டி இது போன்றவைகள், இதை எனக்கு தருவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதான் மிக முக்கியமான இடம். நமக்கு கிடைச்சதெல்லாம் ஹலாலா இருந்தா நமக்கு நல்லது நம்ம நினைச்சிட கூடாது. அனுதாபம், ரசனை இவைகள் எங்கள் ஆளுமைகளை பாதிக்கும் என்கின்ற உணர்வு நமக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எதை ரசிக்கிறதுக்கு கொண்டு வந்து முன்னால வச்சால் உடனே ரசிச்சிடக்கூடாது. எது அனுதாபப்படுற மாதிரி இருந்தாலும் எது அனுதாபப்படக்கூடாது. மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு மார்க்கத்தை முன்னால வைங்க. மார்க்கத்தை முன்னால வைத்து அனுதாபப்படலாமா, பட வேண்டியது எவ்வளவு அந்த அளவுல. உள்ளம் கவருதே, உள்ளம் ஈர்க்குதே என்பதற்காக வேண்டி நம்ம பின்னால போனோம் என்று சொன்னால் அது எமது ஆளுமையை பாதிக்கும், நம்ம தலைவராக உருவாகவும் முடியாது. சமுதாயம் அப்படித்தான் என்ன செய்யும், இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நேரத்தை பாதிக்கிறது இந்த சினிமா என்பது. இரண்டாவது, எங்களது உயர்வட்ட லட்சியங்களை அதை என்ன செய்கிறது, காட்டுகிறது. மூன்றாவது, எங்களது ரசனையை மூலதனமாக்குகிறது. நான்காவது, எமது அனுதாபத்தை என்ன செய்கிறது, அது பயன்படுத்துகிறது. இந்த உணர்வுகள் சரியான முறையில் நிர்வகிக்கப்பட வேண்டும். இது நிச்சயமாக ஒரு சிறந்த தலைவராக உங்கள் குழந்தை உருவாக்க நீங்க நினைத்தால் இந்த ஆடல், பாடல், சினிமா, கூத்துக்கள் எல்லாம் அவனது ரசனை வட்டத்துக்குள்ளே வரக்கூடாது. என் பிள்ளைக்கு பாட்டை போட்டா ரசிக்கிறான் இல்ல என்றா கவலைப்பட வேணாம், ரசனை இல்லாதவனா வருவாண்டு, தலைவரா வரப்போறான்னு நினைங்க. இதுல எல்லாம் அவனுக்கு ரசனை இல்லை என்று சொன்னார். இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்க, உலகத்துல சர்வதேச தலைவர்கள் எல்லாம் அந்த சினிமாவுக்கு பின்கால உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா நிலைமை என்ன உலகம். இன்னைக்கு ஒரு 2 hour புதிய படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னு போய் அவன் ஹோல்ல உட்கார்ந்துட்டு இருந்தான்னா இந்த உலக தலைமைத்துவ நிலைமை. இது போன்றவைகள் அவனுக்கு ரசிக்க கூடாது. இது போன்ற ஆனா அவன் என்ன செய்யறான், கெட்ட தலைவர்களா இருந்தா மக்களுக்கு இதை கொடுத்துட்டா அவன் எங்களே பார்க்க மாட்டான். மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம்டா நீ சினிமா ஹோல் எல்லாம் கொண்டு அவன் எதை கவனிக்க மாட்டான், நம்மளே பார்க்கவே மாட்டான். அவன் ஒரு கற்பனை உலகத்தில் அனுப்பி போட்டு நம்ம ஆட்சி என்ன செய்யலாம், செய்து கொண்டிருக்கலாம் என்றதை அவன் தெரிஞ்சு வச்சுக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம இயல்பிலே கவனமாக இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் இஸ்லாம் ஹராம் என்ற சினிமாவை நான் அவங்க மோதி உள்வாங்க போனதால் ஏற்பட்ட மோசமான விளைவுகள். அல்லாஹ் தடுத்த இடத்திலே நம்ம நிறுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு உலக ரீதியாக கூட நிறைய நன்மைகள் என்ன செய்யும், கிடைத்திருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த முறையில் மார்க்கத்தின் நோக்கங்களை புரிந்து அதை நடைமுறைப்படுத்திய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சினிமாவை பற்றி எல்லாருக்குள்ள ஒரு பொதுவான ஒரு சந்தேகம் உண்டு. நல்லது சொல்றானா இல்லையா அப்படின்ற சந்தேகம். தாயை பத்தி சொல்றான், தந்தையை பத்தி சொல்றான், குடும்பத்தை பத்தி சொல்றான், ஒழுக்கங்களை சொல்லித்தரான். எது சினிமா ஒழுக்கங்களை சில நேரங்களில் சொல்லி தருகிறது. இப்படி நல்ல விஷயங்களை சொல்லி தருதா இல்லையா? அப்போ அதெல்லாம் படிப்பினை ஊட்டக்கூடிய விஷயங்களா இல்லையான்னு கேட்கிறான். இதுவும் உள்ளத்தை பற்றிய இயல்புகளை புரியாத, உபதேசம் என்றால் என்ன என்று தெரியாததனால் வரக்கூடிய சிந்தனை. உள்ளத்தை பற்றிய இயல்புகளை புரியாததனாலும் உபதேசம் என்றால் என்ன என்று தெரியாததனாலும் வரக்கூடிய சிந்தனை. அன்புள்ள சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். காதுக்கு ரசனையாக இருந்தால் உபதேசம் என்று நினைக்க கூடாது. காதுக்கு ரசனையாக இருந்தால் உபதேசம் நினைக்க கூடாது. நமக்கு பொதுவாக காதுக்கு வலிச்சா உபதேசம் நினைக்கிறதே இல்லை. காதுல போட்ட உடனே அது வலிச்சுதுன்னு வைங்களேன், நம்ம குறை சொல்றேன்னு தான் நம்ம நினைப்போம். நல்லா ரசிச்சோம்னா உபதேசிக்கிற மாதிரி என்ன செய்யறோம், நம்ம நினைக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, உபதேசம் என்றால் என்ன தெரியுமா? நான் இப்போ உங்களுக்கு ஒரு உபதேசத்தை ஆரம்பிக்கிறேன், முடிக்கிற நேரத்தில் அந்த உபதேசம் கடைசி நிமிஷம் வரைக்கும், முதலாவது சொன்னது கடைசி வரைக்கும் உள்ளத்தில் என்ன செய்யணும், நிக்கணும். நீங்க சினிமால தாயை பற்றி ஒரு உபதேசம் போகுதுன்னு வைங்க, தாயை பற்றி ஒரு உபதேசம் சினிமால சொல்லப்படுது. சினிமா தாயை பத்தி சொல்லுதா இல்லையா? இஸ்லாமும் தாயை பத்தி சொல்லுது. அப்புறம் என்ன உண்டா? இஸ்லாமும் தாயை பத்தி சொல்லுது, குர்ஆனும் தாயை பற்றி சொல்லுகிறது, சினிமாவும் சொல்லுது. இப்போ உள்ளத்துல என்ன சொல்லுது? இஸ்லாம் சொல்ற விஷயங்கள் கூட சினிமா எடுத்து சொல்லுது. விளக்கம், இஸ்லாம் சொல்ற விஷயங்கள் கூட சினிமா எடுத்து சொல்லுதா? அப்ப இவருக்கு உபதேசத்தை பற்றி தெரிஞ்ச விஷயம் அதுதான்.
ஆனா தாயை பற்றி சொல்ற அடுத்த கட்டம் இஸ்லாம் என்ன சொல்லும் தெரியுமா? தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்லும். அதுக்கு அடுத்த கட்டம் என்ன சொல்லும் தெரியுமா? இணை வைக்க கூடாதுன்னு சொல்லும். அதுக்கு அடுத்த கட்டம் இஸ்லாம் என்ன சொல்லும் தெரியுமா? அதனால இறைவனை வணங்குன்னு சொல்லும். அதுக்கு அடுத்த கட்டம் என்ன சொல்லும் தெரியுமா? இதனால மறுமையில கூலி என்று சொல்லும். முடிவு என்ன? தாய்க்கு நல்லது செய்யணும். இப்ப சினிமாவுக்கு வாங்க, தாய்க்கு நல்லது செய்யணும். அடுத்த கட்டம் டான்ஸ். அடுத்த கட்டம் என்ன? டான்ஸ். அதுக்கு அடுத்த கட்டம் கற்பழிப்பு. அதுக்கு அடுத்த கட்டம் குடும்ப பிரிவு. அதுக்கு அடுத்த கட்டம் ஜோக். அதுக்கு அடுத்த கட்டம் காதலன் காதலி சேர்றது. வெளியே வந்துட்டீங்க. இப்ப என்ன உபதேசம்? தாயை பத்தி சொன்னானா இல்லையா? நின்றுச்சா? நிக்கல. எப்படி வெளியே வந்தீங்க? வெளியே வார நேரத்தில் உங்களுக்கு கிடைத்ததெல்லாம் தாய் பற்றிய உபதேசமா வேற விஷயங்களா? நினைச்சு பாருங்க. உபதேசம் என்றால் சொன்னவன் உறுதியாக்கணும். அதுல நான் உங்களுக்கு சொல்றேன்டா, தாயை பற்றி சொல்ற நேரத்தில் அதுக்கு புறவு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் உங்களை கெடுக்க கூடாது. அதான் உபதேசம். எந்த சினிமாலையாவது நல்ல விஷயத்துக்கு பின்னால கேடுகட்ட விஷயம் என்று சொல்லாம இருந்தீங்களா? அது எப்படி அது உபதேசம் பண்றீங்க? உபதேசம் என்றால் நீங்கள் திருந்து விட்டு வர வேண்டும், நீங்கள் பார்த்து மாற வேண்டும், உங்களது உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்க கூடாது, உங்கள் உணர்வுகள் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனா சினிமா என்ன செய்யுதுன்னா, உபதேசம் என்ற பெயர்ல அப்படி கொஞ்சம் தொட்டு வச்சுக்கிறது, ஒரு பகுதியை மட்டும். உங்களோட உணர்வுகளை கவர முடிந்தால் மட்டும்தான் அந்த உபதேசத்தை போடுவான். போட்டு வைத்துக் கொண்டு அதுக்கு அடுத்த கட்டமே ஒரு பாட்டை போட்டு உங்களை ஆட விட்டுருவான். இப்போ உங்களுக்கு தாய் உபதேசம் மறந்துடும். ஆனா குர்ஆனை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, தாயை பத்தி படிச்சுட்டு வாரீங்களா, அதுக்கு அடுத்த கட்டம் நீங்க போனீங்கன்னு சொன்னால் இறைவனை பற்றி சொல்லும், தாய்மையுடைய கடமைகளை பற்றி சொல்லும். அதுக்கு அடுத்த கட்டம் போறது சொர்க்கத்தை சொல்லும், நரகத்தை சொல்லும். எல்லாமே ஒரு உபதேசத்தோடு நீங்க என்ன செய்வீங்க? வெளியே வருவீங்க. இதுதான் உபதேசம். ஒரு நீங்களா ஒரு சிம்பிளா எடுக்கும் ஒரு தந்தை, நீங்க மகனை அழைச்சி வச்சு சொல்றீங்க நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படி என்று சொல்லிட்டு ஒரு டான்ஸை போட்டு ரெண்டு பேரும் ஆடுறீங்க. யாரோட? பிள்ளையோட. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறீங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் உட்காடுறீங்க, நேரத்தை நல்ல முறையை பயன்படுத்தணும், வைஃபோட சண்டை பிடிக்கிறீங்க. உபதேசம் இது? இதுதான் சினிமா. இது நம்ம உலகத்துக்கு எப்படி சொல்லிட்டு இருக்கிறோம்னா, சினிமாவும் அதைத்தான் சொல்லுது, இஸ்லாம் அதைத்தான் சொல்லுதான். சுபஹானல்லாஹ். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் என்னங்க, இது உலகத்தாருக்கு உபதேசம் அப்படின்னு சொல்லுது. அப்படி என்றால் உபதேசத்தை தவிர அதில் வேற எதுவும் இல்லை. உபதேசத்தை தவிர அதுல வேற எதுவும் இல்லை. சினிமா என்ன? உபதேசமும் உண்டு, உபதேசத்தை குலைக்கக்கூடிய 90 விதமான விஷயங்கள் அதுல என்ன உண்டு. எனவே அன்புள்ள சகோதரி, இந்த மாதிரி விளக்கங்கள், குதர்க்கமான விளக்கங்கள் இருந்தா அவைகளை உற்றணும். இதெல்லாம் பெரிய விளக்க ஆய்வுன்னு நினைச்சு வாதமாக வச்சு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உள்ளத்தின் இயல்புகளை புரிந்து சொல்லப்படுகின்ற உபதேசம் தான் உபதேசம். உள்ளத்தின் இயல்புகளை கொண்டு வந்து சொல்லப்படுகின்ற உபதேசம் தான் உபதேசம். உங்களுக்கு மௌனமான உபதேசம் பிடிக்குமா? யாராவது சொல்ற உபதேசம் பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா மௌனமான உபதேசம் தான் பிடிக்கும். குர்ஆன் மௌனமான ஒரு உபதேசம். நீங்க உங்களோட பேசுறது மட்டும்தான் அது. வேற யாரும் வந்து உங்களுக்கு சொல்லலையே. குர்ஆன் என்றது நீங்கள் உபதேசிக்கிற நேரத்தில் இப்ப இதே விஷயம் நான் இப்ப சொல்லி கேட்கிறேனே, இல்ல நீங்க அமைதியா கேட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன? நான் யாருக்கும் பேசல. இதே ஒரு ஆளை தனியா உட்கார வச்சு பேசணும்னு வைங்களேன், இப்படித்தான் சினிமா நீங்க செய்யற விஷயம் இப்படித்தான், அவர் அறவாசி தான் எதிர்த்தான் பாருங்க. என்ன செய்வாரு? எதிர்த்தேன். என்னைய பார்த்து மட்டும் சொல்லிட்டீங்க, நான் மட்டும் தானே, அப்படி என்னது பிரச்சனை ஆயிரும். நான் பகிரங்கமா சொல்றதுனால எல்லாருக்கும் தான், நமக்கு மட்டும் இல்ல அப்படின்றதுனால எல்லாரும் பேசாம நம்ம என்ன செய்யறோம்? உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இதான் இயல்பு. மனிதன் மௌனமா சொல்லப்படக்கூடிய உபதேசத்தை தான் விரும்புவான். மௌனமா சொல்லப்படக்கூடிய உபதேசத்தை தான் விரும்புவான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே குர்ஆனை பொறுத்த வரைக்கும் உபதேசம் செய்யக்கூடிய ஊடகங்களில் உயர்ந்த இறைவனது வேதம். மறந்துவிடக் கூடாது. இவைகளெல்லாம் உபதேசத்துக்குரிய விஷயங்களே அல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயங்களை நம்ம புரிந்துட்டோம் என்று சொன்னால் இது 5வது அம்சம். ஒரு நாளும் குர்ஆனை மிஞ்சிய, ஆன்மீகத்தை மிஞ்சிய ஒரு உபதேசம் உங்களுக்கு என்ன செய்யாது? கிடைக்கவே கிடைக்காது. அது உபதேசங்களோடு சீர்குலைவை தான் உங்களுக்கு என்ன செய்யும்? ஏற்படுத்தும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இவைகள் எல்லாமே நம்ம தெரியாமலேயே வாழ்க்கையோட எல்லா நலவுகளையும் நம்ம அடைந்திருக்க முடியும். சினிமா இஸ்லாத்துல ஹராம் இடத்தை பின்பற்றி இருந்தா எப்படி? இந்த ஞானங்கள் எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தடுத்துட்டா நான் தவிர்த்துட்டேன்னு நீங்க வாழ்ந்தாலே கயிறு தான். அல்லாஹ் தடுத்துட்டான், நான் தவிர்த்துட்டேன் அப்படி என்று வாழ்ந்தாலே அது கயிறு தான். நமக்கு தான் அது வருது இல்லையே. நமக்கு அது என்னது? நியாயங்கள் அவநியாயங்கள்லாம் சொன்னா தான் நம்ம அதை எடுக்கிறோம். உண்மையிலே அல்லாஹ் எனக்கு தடுத்து விட்டான், அதனால் நான் தவிர்த்து விட்டேன் என்று வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு உயர்தரமான ஞானி சொல்லக்கூடிய நியாயங்களை விட உச்சகட்ட நியாயங்களை அல்லாஹ்வுடைய தடைகளும்
கட்டளைகளையும் கொண்டிருக்கின்றன என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்திலே எங்களுக்கு ஒரு சிறந்த விளக்கத்தை தந்து அதிலே உறுதியாக வாழக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்